புதுச்சேரியில் சூரியன் எஃப்எம் சார்பில் நடைபெற்ற புதுவையில் ஒரு திருவையாறு இசை நிகழ்ச்சியை திரளானோர் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இசையும் எனும் புதுவையில் ஒரு திருவையாறு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டும் சூரியன் எஃப்எம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, திமுக எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதலில் சாய் விக்னேஷின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இரண்டாவது நிகழ்ச்சியாக பிரியா சகோதரிகள் பாடினர். இசை கச்சேரியை மெய்மறந்து கேட்ட பொதுமக்கள் கைதட்டி ரசித்தனர். இப்பொழுது 10வது ஆண்டுகள் தொடர்ந்து புதுச்சேரி நடைபெறுகிறது. இது நம்முடைய புதுச்சேரியில் உள்ள நம்முடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. கலைஞர் இந்த பெரிய பெரிய கலைஞருடைய இசை நிகழ்ச்சியை கேட்பது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை எஃப்எம் நிறுவனமும் இவங்களும் எஃப்எம் ராம்ஸ்கில்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. சாய் விக்னேஷ் அவர்கள் பாடின வராக ரூபம் பாட்டு ரொம்ப எல்லாருமே ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. மக்களும் எவ்வளோ ரசிச்சிருந்தா அதை ஒன்ஸ் மோர் கேட்டிருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. செகண்ட், எங்களுடைய ஃபேவரட், நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் பிரியா சிஸ்டர்ஸோட ஃபேனுங்கிறதுனால இந்த ப்ரோக்ராமுக்காக ஸ்பெசிஃபையாக வந்தோம். நாங்கள் இரண்டாவது நாளான இன்று மாலை அடாஹிதா, அபூர்வா சகோதரிகள் மற்றும் பிரசன்னாவின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. திருவையாறு சென்று பாரம்பரிய கர்நாடக இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கத்தை புதுவையில் ஒரு திருவையாறு இசை நிகழ்ச்சி தீர்த்து வைத்ததாக பலர் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.